across India, training national and international students in a wide range of mediums. Since 2016, we have been affiliated Music and Fine Arts University, Chennai, of Mr. Ilayaraja, Mr. S. Sivabalan, Mr. Manoharan, and Mr. T. Adiveera Pandian. His paintings, especially those featuring the majestic Indian traditional elephants, have been showcased in numerous solos of India album by Goldie and Shivani Kasturia, a huge recognition for his expertise in painting. But what makes him extra special is his love for sharing art with others. Choosing a career in teaching, today, thanks to his vision, the Dessen School of Arts and Dessen Academy is an international name with over 55 branches nurturing artists across the globe. This year, Dessen Academy has expanded into Madurai, Vellore and Kerala, marking nearly 60 branches for the institute. And lovely co-director, Mrs. Sudhai Rajendran ma'am, a powerhouse of talent, passion and inspiration. Born in 1989 in the scenic Andaman Islands, she holds a BA in Tamil and a BFA in Fine Arts from Alagappa University, Karaikudi. She further pursued a teacher's training, many of whom have gone on to participate in exhibitions and competitions themselves. She also started the Inspiring Women's Gallery in Ananagar, an exclusive space. She ranked in the top 20 at the Senior Artist Category Awards at the exhibition conducted by the esteemed Tamil Nadu Art and Culture Department. அந்த ப்ளூல இருந்து ஒரு டாட் போய் பின்னாடி விழுந்தா கூட அந்த எல்லோ அழுக்காயிரும், கிரீன் ஆயிரும். ஆனா அது வராத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ட்ரைனிங்கும் அதே மாதிரி. ஏன்னா அவங்களே அப்படிதான். மாலிகாக்கு நான் சின்ன வயசுல கிளாஸ் எடுக்கும் போது கலர் அந்த பெயிண்டிங் முடிக்கவே விட மாட்டாங்க. முடிச்சிடலாம் மாஸ்டர், அந்த கலர் அங்கதான் இருக்கணும். சரி, அதே மாதிரி அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கிளாஸ் எடுக்கும் போது தான் தெரிஞ்சு அவங்க அம்மாவும் அதே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஹேபிட்ஸ். ஏன்னா ஆர்ட் மெட்டீரியல் அவ்வளோ காஸ்ட்லி இன்னைக்கு. ஆர்ட் மெட்டீரியலை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலி ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் வச்சுட்டிங்க அப்படின்னா 2 days கழிச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆயிரும். அப்புறம் அந்த ட்ரெஸ் வேஸ்ட்டு. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி தரீங்க. அதுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாம். அண்ட் அவங்க சொல்லி கொடுத்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? யார்கிட்ட கேட்கலாமா? நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். படிப்பு ரொம்ப வராது, படம் தான் வரைகிறேன். எங்கள் மாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, நீ பாரு ரோடில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க போகிற பாரு அப்படின்வாங்க. ஆனால் என்னோட இன்னொரு மாஸ்டர், டிராயிங் மாஸ்டர் இருந்தார். அவர் தான் சொன்னார், இல்லை ராஜேந்திரா, யூ ஹேவ் டேலண்ட், உங்களுக்கு வேற மாதிரியான மைண்ட் இருக்கு, 12th மட்டும் முடிச்சிரு, யுவர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் 12th முடிச்சது தான், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைன் ஆர்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கைட் பண்ணார். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லை இந்த ஃபீல்டு அவ்வளோதான் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அண்ட் இத்தனை பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை உருவாக்கியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்ட் சம்மந்தமாக நம்மளோட பெயிண்டிங் ரிலேட்டடாக இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. கரெக்டாக எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லையா? ஆர்ட் மூலியமாக வந்து அதை வெளிப்படுத்தவும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இன்ஜினியரிங்கும் இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டா எடுத்த உடனே ஒரு பில்டிங் கட்டிடுவாங்க. அந்த மினியேச்சர் வரைக்கும் அது என்னவா இருக்கு? ஆர்ட் தான். ஸோ அந்த பேசிக் கிரியேட் பண்றாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். சரி இவ்வளோதான் அப்படின்னு கேட்டா இல்லை. ஃபேஷன் டிசைனிங் ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட் ஒர்க் தான். கிளாத் டிசைனிங், நீங்கள் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் ஆர்டிஸ்ட் இருக்கு. ஏன்னா ஆர்ட்ல 7-8 வெரைட்டி. எங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைல், செராமிக், ஸ்கல்ப்சர், விஸ்காம், பெயிண்டிங், இந்த மாதிரி வந்து பிரிண்ட் மேக்கிங் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிரிண்ட் மேக்கிங்ல தான் அந்த பிரிண்டிங் எல்லாம் போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் எல்லாம் பார்க்குறீங்க, இது எல்லாமே பிரிண்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ்குள்ளே தான் வருது. அப்போ நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா பொருளுமே வந்து என்ன இருக்கு? ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. இதுதான் கிடையாது. ஃபேஷன் டிசைனிங் மட்டும் இருக்கா? நீங்க யூஸ் பண்ற காரோட பேசிக் டிசைன் யார் பண்றாங்க? நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்?
12th முடிச்சாச்சா, 12th முடிச்சதுக்கு காலேஜ் சேர்க்கும் போது நம்ம எதிர்பார்த்திருக்கோம் ஒரு சீட் எதிர்பார்ப்போம். அது கிடைக்கலங்கிற போது தான் என்ன பண்ணுவோம், சரி இந்த எக்ஸாம் என்ன ஆகும், 10 நாள்ல ட்ரெயின் பண்ணுங்க கூடியது விடுவாங்க ஸ்டூடெண்ட்டை. இந்த 10 நாள்ல ட்ரெயின் பண்ண முடியுமா சொல்லுங்க? 10 நாள்ல நம்மளால ட்ரெயின் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும், அப்படியே அவங்க சீட் வாங்கி காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும், அவங்க அந்த காலேஜ் அந்த இயர் முடிக்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஏன்னா டிசைனிங் ஃபீல்டுங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அது நிறைய திங்க் பண்ணணும். மூளையோட வேலை, நம்மளோட லெஃப்ட் பிரெயின் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு நிறைய இருக்கு. படம் வரைஞ்சு பெயிண்டிங் வைக்கிறது மட்டும் பெயிண்டிங் கிடையாது. நீங்க பார்க்குற நம்ம கடையில் வாங்குற ஒரு பொருளுமே எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் வாங்கணும்னா, ஒரு நார்மலாக ஒரு பேக்கரியில் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு மிக்சர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் மிக்சர் கொடுங்க, டேஸ்ட் பார்ப்போம். கரெக்டாக சாம்பிள் டேஸ்ட் பார்ப்போம், நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் கவர் கிராண்டாக இருக்கா, பஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வாங்குறோம். அப்போ அங்கே என்ன வந்துருச்சு, ப்ரெசன்டேஷன். அப்போ எல்லாமே ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸில் தான் வரும். ஓகேவா? இங்கே எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க சொல்லுங்க. யாரு இந்த கலர் யார் சூஸ் பண்ண சொன்னா? இப்படியா கலர் வரும்? அது என்ன இங்க ஷேடு தப்பா இருக்கு, மேட்சே ஆகலையே. வாட் இஸ் தட்? ஆர்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து இருக்கு. ஆனா எவ்வளவு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறது தான் இருக்கு. வீடு கடை இந்த சோஃபாவா, ஐயோ இந்த சோஃபா இந்த வீட்டுக்கு மேட்சே ஆகல, மாத்துங்க துணியை மாத்துங்க அப்படின்னு. ஆல் திங் ஆர்ட் தான். இது எல்லாமே ஆர்ட் தான். சரிங்களா? சரி, எல்லாருமே ஆர்டிஸ்ட் பண்ணிருக்கோங்கிறது மட்டும்தான் டிஃபரன்ஷியல். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சுற்றுச்சூழல் இருக்கணும். சுற்றுச்சூழல்னா என்ன? திங்க் பண்றது மாதிரி ஒரு இடம் இருக்கணும். அவங்களுக்கு புரியாததை கைட் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் கிரியேட் ஆகும்போது அந்த குழந்தை சும்மா உட்காந்துருந்தாலே ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த ஆர்ட் ஸ்கூல். அண்ட் ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் உருவாகியிருக்காங்க. ரியலாகவே சூப்பர் ஒர்க். எல்லா பட்டிங் ஆர்டிஸ்ட்டும் நம்ம ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். அவ்வளோ நீட்னஸ் வரும். பட் இந்த ஏஜ்லயே சூப்பரா நீட்னஸ் வந்திருக்கு. ரியலாகவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்க குழந்தைங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சீக்கிரம் அதுக்கு கலர் அண்ட் அவ்வளோ நீட்டாக அந்த போஸ்டர் கலர்ல ரொம்ப நீட்டாக. சண்டே ரொம்ப லாங்ல இருந்து வருவாரு, ஆனால் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவார், அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். அந்த யங்ஸ்டர்ஸ் கூட அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த ஆர்வம் உள்ள இருக்கிறதுனால தான் நீங்கள் குழந்தைங்க கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ. இது எல்லாருக்கும் நாங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும் பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் ரெண்டாவது டீச்சர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல பேரண்ட்ஸ் இருந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் டீச்சர் கரெக்டாக அமையணும்ல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க மகா மேம் அண்ட் எல்லாம் என் பேர் காப்பாற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அவங்க கிளாஸ் பண்ணி நம்ம டீச்சர்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட். ஆஸ் சொல்லவே வேணாம், ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, கிளி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் சூப்பராக இருக்கு, ஃபேண்டாஸ்டிக். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நிறைய வந்து நேஷனல் காம்படிஷன்ஸ் இருக்கு, நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு, சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு. அவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கவர்மெண்ட்டே ஃபீஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி அந்த உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். இது சம்மந்தமாக ஏதாவது கைடு வேணும்னா டெஃபினெட்லி நீங்கள் ஆர்வம் காமிக்கிற பேரண்ட்ஸ்க்கு வி வில் சப்போர்ட் யூ. அதே மாதிரி 12th முடிச்சிட்டீங்க, காலேஜ் போகணும், ஏதாவது உங்களுக்கு கைடு வேணும், ஏதாவது ஒரு ஐடியா வேணும், ஏதாவது ஒரு உங்களுக்கு வேணும்னா வி வில் சப்போர்ட் யூ எனி டைம். சரிங்களா? தேங்க்யூ. சார் நிறைய பேசிட்டாங்க இதை பற்றி. ஸோ குட் ஜாப் எவ்ரி ஒன். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டாம். ஸோ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் ஸ்கூல்ஸில் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்காக ஆன்லைனில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்திருக்கு, கிட்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது டேடி மம்மி கிட்ட உட்காந்து நீங்க அதை பத்தி கேட்கலாம், அதை அப்லோட் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து லைவ்ல டிராவல் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டிசைன் வந்து எந்த அளவுக்கு வந்து சிலபஸ்ல வந்து பெர்ஃபெக்டா இருக்கலாம் பார்த்தாலே தெரியுது.
ஸோ ஃபண்டமெண்டல்லேருந்து அப் டு அப்கிரேட் வரைக்கும் அட்வான்ஸ் வரைக்கும் இல்லை இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் தெரியுது, கிளியராக தெரியுது. ஸோ இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்து கிரேட் எக்ஸாம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே டிசைனை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க் உலகம் அளவு ரியலி ஒர்த்தபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. எப்படிலாம் இவங்களை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அடுத்தடுத்த லெவல்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சில மீடியம்ஸ் தான் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் மீடியம்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? என்னெல்லாம் மீடியம் மிஸ் ஆயிருக்கு இதுல? Yes. You are the heart of Destin Academy, and it is such a blessing to have you here with us today. Your guidance, encouragement, and faith in what we do inspire us to keep growing every single day. We forever thank for trusting us with the responsibility of bringing out the best in our children and giving me the chance to celebrate their talent through exhibitions like these. A heartfelt thanks to artist Harathi Balakumar, founder of Artful, who joined us yesterday and left us all inspired with her beautiful insights on art and creativity. This evening is not a result of just one day's work. It has been weeks of effort, planning and love poured in by so many. We are incredibly blessed to have a team that stands with us through every challenge and every late night preparation. To our Destin Academy family, a big warm thank you. Mr. Muthu, our manager and designer, your eye for Mr. Srinath, our branch designer and tutor, your flawless and meticulous organization is the result. Is how this hall is looking very beautiful today. Mr. Santosh, our photographer and videographer, thank you for capturing every moment with so much care. Mr. Mohan, our video and photo editor, who made every moment come alive beautifully. Ms. Punita, our operational head, and Ms. Sangeeta, our assistant manager, your dedication has been the quiet strength behind this entire event. We are also very grateful to the clubhouse management for making this venue available to us and ensuring everything we needed was in place. And to our maintenance and housekeeping staff, your quiet hard work never goes unnoticed. You are the reason everything looked so clean and welcoming today. And finally, to our parents and grandparents, thank you for encouraging your children and for being their biggest cheerleaders. Your faith in them allows them to dream bigger and shine brighter. And of course, to our little rock stars, you are the stars of this evening. Your hard work, your patience and your dedication are what brought this exhibition to life. Every stroke of color, every drawing, every idea you put on paper reflects your creativity, and we couldn't be prouder of you. A big round of applause to everyone. Finally, on a very personal note, we want to thank our family, our friends, and all the loved ones for supporting us today. You have stood by us, believed in us, and supported us in ways that words cannot capture. Today, as we celebrate the 7th season of Colorful Expressions at Destin Academy, OMR, we are overwhelmed with gratitude. This journey hasn't always been easy. There were roadblocks, sleepless nights, and moments when we felt like giving up. But each hurdle has only strengthened us and brought us together. And standing here today, surrounded by so much love and encouragement, we know every bit of it was worth it. Everyone who's been part of this journey. May this evening just be a beginning of many more such milestones we create together. From the bottom of our heart, thank you for being here and for celebrating with us and for filling this space with so much warmth and joy. With love and gratitude, Destin Academy, OMR.